Hi, hello, welcome back to our channel In and Out Cinemas with Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின அப்டேட்னா ஆக்டர் அருண் விஜய் பத்தின அப்டேட். ஆக்டர் அருண் விஜய் 90sல இருந்து தமிழ்ல ரொம்ப பெரிய லீட் ரோல்ஸ்ல பண்ணிட்டு வராரு. அவர் நிறைய படங்கள் ஓடாம தான் போயிருக்கு. அவரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் கேரியரே ரொம்ப பெரிய ஒரு சக்சஸ் அடையல. நிறைய ஃபேன்ஸ் லீட் ஆகலையோ இல்ல நிறைய பேர்ட்ட ரீச்சும் ஆகல. நிறைய பேர் இந்த மாதிரி இவரோட கேரியர் இப்படியே தான் இருக்கு, ஆனாலும் இவருக்கு லீட் ரோல்ஸ்ல கிடைச்சுக்கிட்டே இருக்கு. மோர் தென் 20+ ஃபிலிம்ஸ்ல லீட் ரோல்ஸ் பண்ணாலும் எதுவுமே சக்சஸ் ஆகலையே. ஆனாலும் இவரோட அப்பா இதுல ரொம்ப பெரிய ஒரு லீடிங் ரோல் தமிழ் சினிமால இருக்கிறதுனால இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் 2009க்கு மேல அவருக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லீடிங் ரோல்ல கிடைக்கவே இல்லை. 2015ல அவர் ரொம்ப பெரிய ஒரு கம்பேக் கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. 2015ல என்னைய தினார்னு ஒரு படம் அவர் கெரியரே மாத்துச்சு. இந்த படம் இல்லைன்னா திரும்ப அருண் விஜய் இப்போ இருக்க மாதிரி இருந்திருப்பாரான்னு ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த படத்துல அவரோட ஆன்டகனிஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல அவரோட லுக் சேஞ்ச், அவரோட ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ்ல இருந்து இப்போ இருந்த ஒரு லுக் ரொம்ப பெரிய ஒரு வேரியன்ஸ் இருந்தது. அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்டா ரொம்ப அழகா எலிவேட் பண்ணி நடிச்சிருந்தாரு. அவரோட எமோஷன்ஸா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும் ரொம்ப அழகா இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தல அஜித்தோட பெர்ஃபார்மன்ஸை விட இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் ஆக்டர்ஸும் டைரக்டர்ஸும் பேசப்பட்டது. ஓகே, இதனால இவருக்கு திரும்பவும் லீடிங் ஆக்டரா நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. திரும்பவும் இவர் லீடிங் ஆக்டரா பண்ண போறாருன்னு சொன்னதுக்கு நிறைய பேர் இவர் இதே மாதிரி தான் நடிக்க போறாரு, திரும்பவும் அந்த படங்கள் மாதிரியே இருக்கும், இவருக்கு ஆன்டகனிஸ்ட் தான் கரெக்ட், நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்தது. இந்த தடவை அருண் விஜய் ரொம்ப தெளிவா ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாரு. ரொம்ப அழகான த்ரில்லர் மூவிஸ் மட்டுமே சூஸ் பண்ணிட்டு வந்தாரு. குற்றம் 23 இருக்கட்டும், தடம், யானை, மாஃபியா சாப்டர் 1 இந்த மாதிரி நிறைய த்ரில்லர் மூவிஸா இருந்தது. இப்போ தமிழ் சினிமால ஒரு த்ரில்லர் கிங்காவே அருண் விஜய் இருக்காரு. இவரோட படத்தை ஃபேன்ஸ் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வெறும் ஒரு 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்காக போய் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு த்ரில்லிங்கான எலிமெண்ட் கண்டிப்பா படத்துல இருக்கும். ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இவரோட ஆக்டிங் மூலமா நிரூபிச்சிருக்காரு. இதை தாண்டி இவரோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். அவரோட அடுத்த படத்தோட பூஜை நேத்து நடந்தது. அருண் விஜய் 36. இந்த படத்தோட டைரக்டர் திருக்குமரன். இவர் ஆல்ரெடி மான் கராத்தே, கெத் இந்த மாதிரி நிறைய மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ராம்காம் டைரக்டரா இருக்கிறதுனால திரும்ப அருண் விஜய் ஒரு ராம்காம் மூவில நடிப்பாரா அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை தாண்டி இந்த படத்துல ஃபீமேல் லீட்ஸா தானியா ரவிச்சந்திரன், அதித்தி அட்வானி இல்ல லீட் ரோல்ஸ் பண்றாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறவங்க பிடிஜி யூனிவர்சல் ப்ரொடியூஸ். இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு In and Out Cinemas மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.